Eighth sum, simplify tan inverse of x by y minus tan inverse of x minus y divided by x plus y. ரெண்டு tan inverse இருக்குது, அது ஒரு tan inverse மாத்திரம். tan inverse of x by y minus தான் மேல minus வரும். x minus y by x plus y. கீழே 1 பக்கத்துல plus வரும், மேல minus தான் இங்க plus வரும். மல்டிபிள்ல x by y into x minus y divided by x plus y. tan inverse of cross multiply கொடுக்கலாம். இப்படி cross multiply கொடுக்கும்போது x into x plus y minus y into x minus y divided by y into x plus y whole divided by y into x plus y cross multiply கொடுக்குறேன். அப்போ y into x plus y plus x into x minus y divided by y into x plus y. இந்த y into x plus y ரெண்டா cancel. மேலே வந்து ring multiply பண்ணுறேன். x square plus xy minus yx plus y square divided by இங்கே yx plus y square plus x square minus xy. tan inverse of இது ரெண்டா cancel. x square plus y square divided by இது ரெண்டும் கேன்சல். அதே மாதிரி x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இது ரெண்டும் கேன்சல். அப்போது tan inverse of 1 எப்போ வரும்? 45 டிகிரி 5 by 4. That's all. 4.5ல 9th sum. Solve sin inverse of 5 by x plus sin inverse of 12 by x equal to pi by 2. இதில் இருந்து நம்ம x னுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா sin inverse of 5 by x அப்படியே வச்சுக்கிட்டு pi by 2 இங்கே இருக்கிறத அந்த சைடு எடுத்து போயிட்டு sin inverse of மைனஸில் போடுறேன் 12 by x. இப்போ இதை வந்து எதுக்கு ஈக்குவல்னா cos inverse of 12 by xக்கு ஈக்குவல். என்ன காரணம்னா பை ப்ராப்பர்ட்டி. 7th ப்ராப்பர்ட்டி நினைக்கிறேன். அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த sin inverse 5 by 2ல் மைனஸ் பண்ணால் cos inverse மாறிடும். இப்போ என்ன கிடைச்சதுன்னா sin inverse 5 by x வந்து cos inverse 12 by xக்கு ஈக்குவல்னு சொல்கிறோம். இப்போ ஈக்குவல்னா ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தீட்டான்றது எடுத்துக்கிறேன். இந்த சைடு sin inverse of 5 by xக்கும் நான் தீட்டா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த சைடு cos inverse of 12 by xக்கும் நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ரெண்டுமே ஈக்குவல், அந்த ரெண்டுத்தினுடைய வேல்யூவும் ஈக்குவல். அதை காமிட்டுறதுக்கு தான் ரெண்டு பக்கம் தீட்டா எடுத்துட்டேன். இந்த சைன் அங்கே போச்சுன்னா 5 by x ஈக்குவல் டு சைன் தீட்டா. அதே மாதிரி இங்கே காஸ் அந்த சைட் போச்சுன்னா 12 by x ஈக்குவல் டு காஸ் தீட்டா. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இங்கே இருக்கிறது 5 by x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12 by x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ ரெண்டுத்தில் நான் x ஸ்கொயர் எல்சியம் எடுத்தேன்னா 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 144 ஈக்குவல் டு 1 169. இது அங்கே கிராஸில் போச்சுன்னா x ஸ்கொயர். இப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு 169. இப்போ x ஈக்குவல் டு எக்ஸினுடைய வேல்யூ சொன்னோம்ல ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 169. இப்போ x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 13. திஸ் இஸ் அவர் ஆன்சர். புக்கில் வந்து ப்ளஸ் 13 மட்டும் தான் போட்டிருக்காங்க. நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் வரும். நமக்கு வரதை போடுவோம். ஓகேம்மா. எக்ஸசைஸ் 4.5ல 9th செகண்ட் சம். 2 tan inverse of x equal to cos inverse of 1 minus a square by 1 plus a square minus cos inverse of 1 minus b square by 1 plus b square. a is positive, b is positive. இந்த மாதிரி இருந்தால் சால்வ் பண்ண சொல்லிக்கிறாங்க. எக்ஸனுடைய வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணுமா. நான் இந்த சம்முக்காக ஏக்கு வந்து tan தீட்டான்னு எடுத்துக்கிறேன். அம்மா பிக்கு வந்து tan தான் வேணும். இன்னொரு ஆங்கிளாக பைன்றது எடுத்துக்கிறேன். b ஈக்குவல் டு tan பை. இந்த மாதிரி எடுத்து போட்டால் தான் இது மொத்தம் டேன்ல மாறிடும் உங்களுக்கு. பாருங்க LHS ஈக்குவல் டு RHS ரெண்டுமே தான் எடுத்துக்கணும். 2 tan inverse of x equal to cos inverse of 1 minus tan square theta divided by 1 plus tan square theta minus cos inverse of 1 minus tan square pi divided by 1 plus tan square pi. That is equal to cos inverse of நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா இது வந்து cos 2 theta minus cos inverse of இதுவும் அதேதான் cos 2 pi. ப்ராப்பர்ட்டி படி உனக்கு இதுலேருந்து 2 தீட்டா வரும், இதுக்குலேருந்து 2 பை வரும். ரெண்டுத்துலேயும் 2 காமன் எடுத்துட்டேன். தீட்டா மைனஸ் பை. இந்த சைடு 2 tan inverse of x இருக்கு.
இப்போ என்ன ஆச்சுன்னா 2க்கு 2 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டா மைனஸ் பை. ஓகே, இது நம்ம என்னவா எடுத்திருக்கோம், ஈக்குவல் டு tan தீட்டாவாக எடுத்திருக்கோம். இதை அந்த சைடு எடுத்து போயிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் தீட்டா மைனஸ் பை. tan a மைனஸ் பிக்கான ஃபார்முலா எழுதுறேன். tan a மைனஸ் tan b போடுவோம்ல, அதே மாதிரி tan தீட்டா மைனஸ் tan பை டிவைட் பை 1 பிளஸ் tan தீட்டா இன்ட்டு tan பை. இப்போ நம்ம செம்ம லெட்டுன்னு எடுத்ததை மாற்றிக்கலாம். tan தீட்டானா நான் a எடுத்தேன், tan பையனா bன்னு எடுத்தேன் டிவைட் பை 1 plus ab. This is our solution. Find x values. Solve சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ x equal to a minus b by 1 plus ab is our answer. Okay.